உடனே தேவி பார்த்தாள். இவன் கண் செவந்து இப்படி சொன்ன உடனே என்ன நினைச்சேன்னு கேட்டாள் தேவி. அவனை எதிர்த்து பேசினதுதான் ஆச்சரியம்னே. ஏய், என்னுடைய பாதிவிரத்திய நெருப்புனால உன்னை இப்போ 10 தலை பூச்சி சாம்பலா பண்ணிவிடுவேண்டா. வசந்தேஷாத்துராமஸ்ய தபசானுபாலனாது நத்வாம் குர்மித சக்ரீவ பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா. ஹே பஸ்மார்ஹா சக்ரீவானாளாம், ஏ 10 தலை பூச்சியினால் சாம்பலாக பண்ணுவதற்கு நீ யோக்கியமானவன். அப்படிப்பட்ட பெரும் தப்பு பண்ணினவன். நான் உன்னை சாம்பலாக ஏன் பண்ணல தெரியுமா? என் பிரபு உத்தரவு கொடுக்கல, அதனால என்கிறாள். ஆமா, சாதுரிகளான ஸ்திரீகள் புருஷனுக்கு தான் பெருமை கொடுப்பாள். எங்க ஆத்துல கேட்டுக்கிட்டு சொல்றேன். அவன் அசடா இருந்தா நான் அவரை கேட்கறதுல நானாவே எல்லாம் பண்ணிவிடுவேன். அப்படி சொன்னா உனக்கு பெருமையா? புருஷனுக்கு பெருமை கொடுத்து அதை வாங்கிக்கிறதான் பெருமை சாத்விகளான ஸ்திரீகளுக்கு. தேவி சொல்றாள், என் பிரபு உத்தரவு கொடுக்கல, எனக்கு ஆறா போக்கரி சாக்கரி இருந்தா நீ சுட்டு கொடுன்னு சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா உன்னை ஒரு கூட சாம்பலா பண்ணிவிடுவேன். அசந்தேஷாத்துராமஸ்ய. இன்னொரு காரணம், இந்த 10 தலை பூச்சியான உனக்கா என்னுடைய பாதிவிரத்தை அக்னியை செலவிக்கிறதா? தபசச்ச அனுபாலனாது. என் தபச ரட்சிக்க வேண்டியும் நான் யோசிக்கிறேன். நாளாம் அவன் இந்த 10 தலை பூச்சிக்கு ராமனுடைய மானம் உரிமைகிட்டு கிடக்கு அம்பரா துணியில, அதை எடுத்து விடுறதா இவளுடைய பாதிவிரத்திய தபச செலவிக்கிறதோ? பறிச்சுக்கொட்ட மூட்டை 10 மூட்டை சைதாப்பேட்டையிலேருந்து வாங்கிட்டு வரணும்னா அதுக்கு இங்கிருந்து காரை அனுப்பணும். 30,000 ரூபாய்க்கு வாங்கின காரை ஒத்தமாட்டு வண்டி ஒண்ணு கிடக்கும், சீனி தின்னுட்டு வேலை இல்லாம அதை கட்டி அனுப்புவோன்னே. அது போய் கொண்டு தள்ளும். ரெண்டு காலம் பெட்ரோல் போட்டு ஒரு பறிச்சுக்கொட்ட மூட்டைக்கு காரையை அனுப்புவோம் 2 மூட்டை வாங்கிட்டு வரதுக்கு. அது மாதிரி பாதிவிரத்திய அக்னியை கொண்டு போய் 10 தலை பூச்சிக்கா செலவழிக்கிறதா? என் பிரபுனுடைய பானம் உரிமைகள் கிடக்கு அம்பரா துணியில், அதனால பொறுக்கிறேன்டா ராவணன். நாளாம் தேவி அசந்தேஷாத்துராமஸ்ய தபசானுபாலனாது நத்வாம் குர்மித சக்ரீவ பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா. சொன்னாள் தேவி.